வணக்கம். நான் உங்கள் சபை டூரிசம். நம்ம பார்க்கறது 10வது தமிழ்நாடு மானுட புவியியல். தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது டெல்டா, காவிரி டெல்டா. தமிழ்நாட்டு மக்களின் 2வது முக்கிய உணவு பயிர் சிறுதானியங்கள். 2017ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி தமிழ்நாட்டின் 76% 80.09. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் மேட்டூர். தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை 3 மற்றும் 15. தமிழகத்தின் சுமார் மில்லியன் ஹெக்டேர் பரப்பு நெல் பயிரிடப்படுகிறது. 3. காபி உற்பத்தியில் மாநிலத்திற்கு அடுத்து தமிழ்நாடு 2ஆம் வகிக்கிறது. கர்நாடகா. தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் கிலோமீட்டர் ஆகும். 1076. பவானிசாகர் அணை நாட்டின் மண் கல் கலவையில் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணைகளில் ஒன்றாகும். தமிழ்நாட்டின் நெசவுத்துறை என்று அழைக்கப்படுவது கரூர். வைகை அணை அடி உயரம் கொண்டது. இவ்வணையில் அடி உயரம் மட்டுமே நீரை சேமிக்க முடியும். அடி 111 உயரம் கொண்டது. இவ்வணையில் 71 அடி உயரம் மட்டுமே நீரை சேமிக்க முடியும். எந்த மாவட்டம் கஞ்சமலையில் இரும்பு தாது படிவில் காணப்படுகிறது? சேலம். யாராருக்கு இந்த வீடியோ பிடிச்சதோ மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சபை டூரிசம்.